ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் சங்கீதம் 146வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். இந்த சங்கீதத்தை நாங்கள் 3 வகையாக பிரித்து எங்களால் தியானிக்க முடியும். முதல் 3 வசனங்களிலே பக்தன் செய்யும் வேண்டுதல்களையும், 3 தொடக்கம் 7 வரையான வசனங்களிலே பக்தன் தன்னை தாழ்த்தும் பகுதியாகவும், 8 தொடக்கம் 10 வரையான வசனங்களிலே பக்தன் தேடும் தேவ பாதுகாப்பையும் எங்களால் காண முடியும். இந்த வசனத்திலே நாங்கள் பார்ப்போம், சங்கீதம் 146வது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படியாக கூறுகிறது: கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தில் எங்களால் காண முடியும், தாவீது தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். அதாவது தேவனுடைய சமூகத்தில் மட்டுமல்ல, மனிதர்களோடு கூட பேசும்போதும் எவ்வகையான வார்த்தைகளை நான் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கவனமாய் இருக்கிறான். அதற்காகவே தேவனிடத்தில் அவன் உதவியும் கேட்கிறான். அவன் இப்படியாக கூறுகின்றான், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் எப்படியாக நீங்கள் பேசுகிறீர்கள்? மற்றவர்களை பலவீனப்படுத்துகிற வார்த்தைகள் நாங்கள் பாவிக்கிறோமா? அல்லது பலப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தைகளை பாவிக்கிறோமா? அப்படி அல்லாவிட்டால் ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடந்து செல்லும் போது நாங்கள் எங்களுக்கே நாங்கள் பேசும்போது எவ்வகையான வார்த்தைகளை கொண்டு நாங்கள் பேசுகிறோம்? எங்களை நாங்கள் பலவீனப்படுத்துகிற வார்த்தைகளாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லாவிட்டால் தாவீது தேவனிடத்தில் எப்படியாக ஜெபம் பண்ணுகிறானோ, எப்படியாக உதவி கேட்டானோ, அதே போல நாங்கள் தேவனிடத்தில் உதவி கேட்போம். தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.